Decode the world unfiltered. இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஈரானில் இருக்கக்கூடிய எண்ணெய் நிலையங்களை குறிவச்சு தாக்குதல் நடத்தி வர்றதுனால அங்கே செயற்கை ஆசிட் மழை பெய்து வருகிறது. மக்கள் வெளியே நடமாட வேண்டாம் அப்படின்னு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க ஈரான் அரசாங்கம். இந்த ஆசிட் மழை தீவிர சுற்றுச்சூழல் பாதிப்பாகவும் மாறிட்டு இருக்குங்கிறது தான் கவலை அளிக்கக்கூடிய ஒரு அம்சமாக மாறி இருக்கு. கடந்த 2 நாட்களாக இரவு நேரங்களில் டெஹ்ரான் மற்றும் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் அமெரிக்காவும் இஸ்ரேலியும் தங்களுடைய படைகள் மூலமாக நடத்திய இந்த கூட்டு தாக்குதலில் 5 முக்கியமான எரிசக்தி நிலையங்கள் இலக்கு வைக்கப்பட்டிருக்கின்றன, தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கின்றன. அதில் முக்கியமானது டெஹ்ரானில் இருக்கக்கூடிய சுத்திகரிப்பு நிலையம். இது டெஹ்ரானுடைய தெற்கு பகுதியில் அமைஞ்சிருக்குது. நகரின் தினசரி எரிபொருள் தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய மிக முக்கியமான ஒரு தளம் அப்படின்னு இதை சொல்லலாம். அதேபோல் வடமேற்கு டெஹ்ரானில் இருக்கக்கூடிய ஷாரான் எண்ணெய் கிடங்கு, ஷாரான் ஆயில் டெப்போட் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது மேலேயும் விமான தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. இங்கிருந்து தான் தலைநகரத்தினுடைய பல பகுதிகளுக்கு பெட்ரோல் விநியோகம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இந்த தாக்குதலின் போது உடைந்த குழாய்கள் இருந்து எண்ணெய் வீதிகளில் வழிந்தோடியதாக சொல்லப்படுது. அக்தாசியே எண்ணெய் சேமிப்பு தளம், இப்படி ஒரு வேர் ஹவுஸ் இருக்காங்க. அதன் மீதும் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் விமானங்கள் குண்டுமழை பொழிஞ்சிருக்காங்க. வடகிழக்கு டெஹ்ரானில் அமைந்திருக்கக்கூடிய இந்த சேமிப்பு தளம் தான் அந்த பிராந்தியத்துக்கான முக்கியமான விநியோக மையமாக செயல்பட்டு இருக்கு. டெஹ்ரானில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான லாஜிஸ்டிக்ஸ் மையத்தின் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. இங்க எரிபொருள் ஏற்றிச் செல்லக்கூடிய லாரிகள், அது மட்டும் இல்லாமல் அவற்றை நிர்வகிக்கக்கூடிய பணியாளர்கள் இலக்கு வைக்கப்பட்டிருக்கிறாங்க. இன்னொரு முக்கியமான தாக்குதலுக்கு உள்ளான இடங்கிறது டெஹ்ரானுக்கு அருகில் இருக்கக்கூடிய அல்போஸ்னு ஒரு மாகாணம். அந்த மாகாணத்தில் இருக்கக்கூடிய கராஜ் ஆயில் டெப்போ, இந்த டெப்போ மேலேயும் கடுமையான தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. எண்ணெய் நிலையங்கள் மீது கடுமையான தாக்குதல் நடத்தப்பட்டதுனால தீ விபத்து ஏற்பட்டு வளிமண்டலத்தில் டன் கணக்கில் கந்தக ஆக்சைடுகள், நைட்ரஜன் ஆக்சைடுகள், அது மட்டும் இல்லாமல் ஹைட்ரோ கார்பன்கள் கலந்துருச்சு. இந்த நச்சு வாயுக்கள் மேகங்களில் இருக்கக்கூடிய ஈரப்பதத்தோட வினைபுரிந்து மழையா பொழியும் போது கந்தக அமிலம், அது மட்டும் இல்லாமல் நைட்ரிக் அமிலமா மாறுது. இதனால மழைநீர் கருப்பு நிறமாகவும் பிசுபிசுப்பாகவும் இருப்பதா அங்க இருக்கக்கூடிய மக்கள் தெரிவிக்கிறாங்க. மழைநீரில் அதிகப்படியான கந்தக அமிலம் இருக்கிறதுனால தோலில் பட்ட உடனேயே அரிப்பு, சிவப்பு தடிப்புகள்லாம் ஏற்படக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுது. மழையில் இருக்கக்கூடிய கரியமில துகள்கள் இருக்கு இல்லையா, இது தோலில் படிஞ்சு நிரந்தர தழும்புகள் இல்லைனா நிறமாற்றத்தை உண்டாக்கக்கூடிய அபாயத்தோடு இருக்கு. கண்களில் இந்த துளிகள் விழுந்தது அப்படின்னா கடுமையான எரிச்சல், நீர் வடிதல், சில நேரங்களில் பார்வை குறைபாடு ஏற்படக்கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய மருத்துவர்கள் எச்சரிக்கை கொடுக்குறாங்க. அமில மழையை விட அந்த மழை பெய்வதற்கு காரணமாக இருக்கக்கூடிய நச்சு வாயுக்களை சுவாசிப்பது தான் அதிக ஆபத்தானதாக பார்க்கப்படுது. நீண்ட நேரம் இந்த நச்சு காற்றை சுவாசிப்பதுங்கிறது நுரையீரலினுடைய செயல்பாட்டை நிரந்தரமா பாதிக்கலாம் அப்படின்னு மருத்துவர்கள் அச்சம் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஈரான்ல கச்சா எண்ணெய் எரிவதனால வெளியாகக்கூடிய பென்சின் போன்ற வேதிப்பொருட்கள் புற்றுநோயை தூண்டக்கூடிய காரணியாக உலக சுகாதார நிறுவனத்தினால ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது நம்ம இங்கே கவனிக்க வேண்டியிருக்கு. டெஹ்ரான் நகரம் முழுவதுமே கருப்பு புகையாலும் கரியாலும் சூழப்பட்டிருக்கு. பகல் நேரத்திலேயே சூரியன் மறைக்கப்பட்டு நகரம் இருட்டாக காணப்படுவதா பிபிசி, அதே போல CNN போன்ற சர்வதேச ஊடகங்கள் செய்தி தெரிவிக்கின்றன. மழை பெய்யும் போது மக்கள் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம், ஏர் கண்டிஷனர்ஸை இயக்க வேண்டாம் அப்படின்லாம் ஈரான் அரசாங்கம் எச்சரிக்கை கொடுத்திருக்குது. தரை அல்லது சூடான பரப்புகளிலிருந்து இந்த அமிலத்துளிகள் ஆவியாகும் போது நச்சுத்தன்மை பல மடங்கு அதிகரிக்கும் அப்படிங்கிறதுனால தான் இந்த எச்சரிக்கையை கொடுத்திருக்குது ஈரான் அரசாங்கம். டெஹ்ரானுக்கு அருகில் இருக்கக்கூடிய அல்போஸ் மாகாணத்தை பற்றி சொன்னோம் இல்லையா, இங்கே அமில மழையின் தாக்கம் தெரிவதா மக்களே சொல்கிறாங்க. டெஹ்ரானுக்கு எரிபொருள் வழங்கக்கூடிய முக்கியமான நரம்புகள் துண்டிக்கப்பட்டதுனால நகரத்தில் கடுமையான பெட்ரோல் மற்றும் டீசல் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு. நிலைமையை சமாளிக்கிறதுக்கு ஈரான் அரசாங்கம் தற்காலிகமாக எரிபொருள் விநியோகத்திற்கு ரேஷன் முறையை அறிவிச்சிருக்கிறாங்க. ஈரான் மீதான இந்த தாக்குதல் உலக சந்தையில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். போர் தொடங்குவதற்கு முன்னாடி சுமார் $70 இருந்த பிரெண்ட் கச்சா
கச்சா எண்ணெயுடைய விலை தாக்குதலுக்கு பிறகு இன்றைக்கு 114 115 உயர்ந்து கொண்டே இருக்குது. இப்படி கடகடன் உயரத்தினால ஒரே வாரத்தில் ஏற்பட்ட சுமார் 36% விலையேற்றம் இருக்கு இல்லையா, இது மிகப்பெரிய அளவுக்கு எல்லோரையுமே பாதிக்கக்கூடியதா மாறி இருக்கு. எண்ணெய் நிலங்கள் பொதுவாக பலத்த பாதுகாப்பு மற்றும் ரெடார் கண்காணிப்பில் தான் இருக்கும். அப்படிங்கிறதுனால அவற்றை தாக்குறதுக்கு ஸ்டெல்த் ரக விமானங்கள் பயன்படுத்தப்பட்டதா சொல்லப்படுது. இஸ்ரேலுடைய F-35 அதிர் ரக விமானங்கள் ஈரானுடைய வான் பாதுகாப்பு அமைப்புகளுக்கு தெரியாம ஊடுருவி துல்லியமாக எண்ணெய் டேங்கிகளை தாக்கி இருக்கின்றன. F-15 ரக விமானங்களும் அதிக எடையுள்ள குண்டுகளை சுமந்து செல்லக்கூடிய திறன் கொண்டவை. பெரிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தையே தரைமட்டமாக்கக்கூடிய பங்கர் பஸ்டர் குண்டுகளை இந்த விமானங்கள் மூலமா ஏவி இருக்கிறாங்க. அமெரிக்காவிலிருந்து நேரடியாக புறப்பட்டு வந்த B-2 ஸ்பிரிட் ஸ்டெல்த் பாம்பர் விமானங்கள் ஈரானுடைய நிலத்தடி எரிபொருள் சேமிப்பு கிடங்குகளை தகர்க்கிறதுக்கு பயன்படுத்தப்பட்டதா இப்போ வரக்கூடிய செய்திகளை பார்க்கிறோம். அமெரிக்காவுடைய மின்னணு போர் விமானமான EA-18G கிராலர் இது ரெடார் சிக்னல்களை முடக்கிறதுனால மற்ற விமானங்கள் எளிதா தாக்குதலை நடத்தி இருக்காங்க. இஸ்ரேலுடைய ஸ்பைஸ் 2000 அது மட்டும் இல்லாம ராக்ஸ் குண்டுகளை பயன்படுத்தி தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. இந்த ஸ்மார்ட் குண்டுகள் லேசர் மற்றும் GPS உதவியோட கட்டிடங்களுடைய குறிப்பிட்ட பகுதியை உதாரணமா மெயின் கண்ட்ரோல் ரூம் அல்லது பம்ப் ஹவுஸை மட்டும் துல்லியமா தகர்க்கக்கூடிய வகையில் வடிவமைக்கப்பட்டவை. இது மட்டும் இல்லாம லூகாஸ் காமிகேஸ் ட்ரோன்களும் பயன்படுத்தப்பட்டதா இஸ்ரேல் சொல்லியிருக்குது. இந்த ட்ரோன் எப்படி இருக்கும்னா சிறிய ரக ஆளில்லாத விமானங்கள் மாதிரி. இது கூட்டமா சென்று எண்ணெய் நிலையங்கள் இருக்கக்கூடிய தீயணைப்பு அமைப்புகள் பாதுகாப்பு பிரிவுகளை முதல்ல தாக்கி செயலிழக்க செய்திருக்குது. முதல்ல ஈரானுடைய S-300 அது மட்டும் இல்லாம பவார் 373 போன்ற வான் பாதுகாப்பு ஏவுகணை தளங்களை செயலிழக்க செய்துட்டு அதுக்கு பிறகுதான் எண்ணெய் நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. இதனாலதான் ஈரானால இந்த தாக்குதலை தடுக்க முடியாமல் போய்விட்டதாக அந்த பகுதியை உன்னிப்பாக பார்க்கக்கூடிய வல்லுநர்கள் குறிப்பிடுறாங்க. எண்ணெய் நிலையங்கள் மீதான இந்த தாக்குதல்களை தொடர்ந்து கொல்லப்பட்ட உச்ச தலைவர் அலி கமேனியுடைய மகன் முஸ்தபா கமேனி இருக்கார் இல்லையா, அவரை பற்றி நம்ம ஏற்கனவே காணொலி வெளியிட்டிருக்கிறோம். அவர் தான் அடுத்த தலைவராக இருப்பார் அப்படின்னு ஏற்கனவே செய்திகள் வந்திருந்தாலும் நேற்றைக்கு ஈரான் அதிகாரப்பூர்வமாக அவர்தான் எங்களுடைய அடுத்த உச்ச தலைவர் என்பதை அறிவித்திருக்கிறது. முஸ்தபா ஏற்கனவே உச்ச தலைவராக தேர்வு செய்யப்பட்டிருந்த அந்த தகவல்கள்லாம் வந்தாலும் இந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு அப்படிங்கிறது இந்த உலகத்திற்கு குறிப்பா ட்ரம்புக்கு இஸ்ரேலுக்கெல்லாம் சொல்லக்கூடிய முக்கியமான செய்தியா இருக்கு. முஸ்தபா கமேனி தன்னுடைய தந்தை அது மட்டும் இல்லாம குடும்ப உறுப்பினர்களை போர்ல இழந்தவர் அப்படிங்கிறதுனால அவர் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவுக்கு எதிராக மிகவும் கடுமையான சமரசமற்ற நிலைப்பாட்டை எடுப்பார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. எந்த ஒரு சமரசத்துக்கும் இடம் இல்ல, பழிவாங்கிறதா இலக்கு அப்படிங்கிறத அவர் தன்னுடைய முதல் உரையில் கோடிட்டு காட்டியிருக்கிறார். ஈரான் தன்னுடைய எண்ணெய் நிலையங்கள் அழிக்கப்பட்டதற்கு பதிலாக அண்டை நாடுகளுடைய எண்ணெய் வளங்களை தாக்க திட்டமிட்டிருப்பதா இப்போது வரக்கூடிய செய்திகளை பார்க்கிறோம். ஏற்கனவே குவைத், சவுதி அரேபியா உள்ளிட்ட நாடுகளுடைய எண்ணெய் வளங்களை குறிவச்சு ஈரான் தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. இந்த தாக்குதல்கள் வரும் நாட்கள்ல மேலும் தீவிரமடையும் அப்படிங்கிற ஒரு அச்சமும் அந்த நாடுகளில் எழுந்திருக்கு. அமெரிக்க படைகளுக்கு தளம் கொடுத்திருக்கக்கூடிய சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம், குவைத் அது மட்டும் இல்லாம பஹ்ரைன் போன்ற நாடுகளில் எண்ணெய் கிணறுகள் மற்றும் சுத்திகரிப்பு நிலையங்களை தாக்கி உலக கச்சா எண்ணெய் விலையை பீப்பாய்க்கு $200 வரைக்கும் உயர்த்த போவதா ஈரான் அச்சுறுத்திட்டு இருக்கு. ஏற்கனவே சவுதி அரேபியாவுடைய ராஸ் தனூரா தளம் மீது ட்ரோன் தாக்குதல் நடத்தி அதனுடைய செயல்பாட்டை தடுத்து நிறுத்தி இருக்கிறாங்க ஈரான் அப்படிங்கிறதே நம்ம இந்த இடத்துல திரும்பி பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான செய்தி. லெபனான்ல இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா அதே போல ஈராக்ல இருக்கக்கூடிய ஆயுத குழுக்களை கொண்டு இஸ்ரேலுடைய வடக்கு மற்றும் அமெரிக்காவுடைய ஈராக் தளங்கள் மீது தாக்குதலை தீவிரப்படுத்த ஈரான் திட்டமிட்டிருக்கு. F-35 போன்ற ஸ்டெல்த் விமானங்கள் அது மட்டும் இல்லாமல் ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகளினுடைய பயன்பாடு நவீன கால போர் எவ்வளவு துல்லியமானதோ அதே அளவு கொடூரமானது அப்படிங்கிறத இந்த தாக்குதல்கள் மூலமா நிரூபிச்சுட்டு தான் பார்க்க வேண்டியிருக்கு. சமீபத்திய தாக்குதல்களில் இஸ்ரேலில் குண்டுமழை பொழிந்ததையும் காட்சிகளா பார்க்க முடியுது. ஆனால் இன்னும் உறுதிப்படுத்தப்படலை. அங்கிருந்து வரக்கூடிய வீடியோ காட்சிகளில் நிறைய பாதிப்புகள் உண்டாக்கக்கூடியதையும் பார்க்க முடியுது. ஒரு நாட்டுடைய எரிசக்தி மையங்களை தாக்குவதுங்கிறது அந்த நாட்டினுடைய முதுகெலும்பை உடைக்கக்கூடிய செயல் அப்படின்னாலும் அதனுடைய விளைவாக பெய்யக்கூடிய அமில மழை போன்ற சுற்றுச்சூழல் பேரழிவுகள் அப்பாவி பொதுமக்களையே அதிகம் பாதிக்கின்றன அப்படிங்கிறதான் இதுல கவலைப்பட வேண்டிய ஒரு முக்கியமான செய்தியாக இருக்கிறது. இந்த கட்டத்தில் போரின் பாதிப்பு மிடில் ஈஸ்ட்ல மட்டும் இல்ல, உலகம் முழுக்கவே மிகப்பெரிய தாக்கத்தை உண்டாக்கக்கூடியதாக மாறி இருக்கிறது. பெட்ரோல், டீசல், எல்பிஜின்னு இந்த டிமாண்ட் ஏற்கனவே ஐரோப்பிய நாடுகளில் பெருமளவு ஏற்பட்டிருக்கிறது, இலங்கையில் ஏற்பட்டிருக்கிறது, இப்போ இந்தியாவிலும் ஏற்படுமோ அப்படிங்கிற கவலை ஏற்பட்டிருக்கிறது. பேரல் எண்ணெயினுடைய விலை
$110 $115 இருந்து இன்னும் கூடும்போது இந்த தாக்கம் அப்படிங்கிறது உலகம் முழுக்க இருக்கக்கூடிய எளிய மக்களை நேரடியாக பாதிக்கக்கூடிய ஒன்றாகவே மாறிவிடும் அப்படிங்கிறது தான் இதில் இன்னும் கவலைப்பட வேண்டிய ஒரு அம்சம். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.